ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Even a fool, when he holdeth his peace, is counted wise, and he that shutteth his lips is estimated a man of understanding. Proverbs 17:28. ఒకడు మూఢుడైనను మౌనముగా నుండిన ఎడల జ్ఞాని అని ఎంచబడును. అట్టివాడి పెదవులు మూసికొనగా వాడు వివేకి అని ఎంచబడును. సామెతల గ్రంథం 17వ అధ్యాయం 28వ వాక్యం. பேசாதிருந்தால் மூடனும் நாணவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகின்றவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். நீதிமொழிகள் 17:28. அன்பின் தேவ பிள்ளைகளே, தேவன் கானான் தேசத்தை பார்க்கும்படியாக ஜனங்களை அனுப்பி கொடுக்கிறார். அதில் கடந்து போய் திரும்பி வந்தவர்கள் 10 பேர்கள் அவிசுவாசத்தை பேசினார்கள். ஆனால் யோசுவாவும் காலேப்பும் நாணவான்களாய் நடந்து கொள்ளத்தக்கதாக தேவையற்ற காரியத்தை பேசாதபடிக்கு தன் நாவை அடக்கி கொண்டார்கள். தன் நாவை அடக்கி கொண்டு புத்திமானாய் இருந்தபடியினால் யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. தேவன் முன்குறித்திருந்த அந்த பட்டணத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள். அவர்களோடு கூட வந்த எந்த ஜனங்களும் வராதபடிக்கு அதற்கு அப்பாற்பட்டு அடுத்து வந்த ஜனங்களோடு கூட அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்தார். நாம் தேவையில்லாத நேரத்திலே தேவையற்ற காரியத்தை பேசாதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வோமா? கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.